புதுச்சேரி மின்துறையில் உதவி மின் ஆய்வாளர் பதவிகளை காலம் தாழ்த்தாமல் வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மின்துறை ஐடிஐ நலச்சங்க ஊழியர்கள் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர். புதுச்சேரி மின்துறை தொழிலாளர்கள் தலைமை அலுவலகத்தில் உள்ள துறை தலைவர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு நடைபெற்ற போராட்டத்தில் 100க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் கலந்து கொண்டு கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷங்களை எழுப்பினர். தங்களின் கோரிக்கைகளை நிறைவேற்றவில்லை என்றால் அடுத்த கட்ட போராட்டங்களை முன்னெடுப்போம் என்றும் எச்சரிக்கை விடுத்தனர். இன்றைய மின்துறையில் சுமார் 800க்கும் மேற்பட்ட பணியிடங்கள் காலியாக உள்ளது. இந்த 800க்கும் மேற்பட்ட பணியிடங்களையும் இப்ப அட் பிரசன்ட் இருக்கிற தொழிலாளர்கள் தான் ஒர்க்லோட எதுவும் பொருட்படுத்தாம அவங்க பணி செஞ்சு வராங்க. ஆனா அவங்களுக்கு நியாயமா கிடைக்க வேண்டிய பதவி உயர்வு என்பது கேள்விக்குறியா ஆக்கப்பட்டிருக்கிறது. இப்போதைக்கு என்றைக்கு மத்திய அரசு இந்த மின்துறையை தனியார் மயப்படுத்தும் முயற்சியில இறங்குச்சோ அன்னையிலிருந்து இங்க தொழிலாளர் நலன் சார்ந்த எல்லா விஷயங்களுக்கும் அரசும் சரி துறையும் சரி இது முட்டுக்கட்டை போட்டுனே வருது. சரியா செவி சாய்க்கிறதுல எங்களுடைய பிரச்சனைகளை